வீடியோக்குள்ள என்னென்னு பார்த்தோன்னா சிக்கன். நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸ்கின்னோட தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லிவர் எடுத்திருக்கேன், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து சோம்பு பவுடர் எடுத்திருக்கேன், சோம்பு நுணுக்கியிருக்கேன், கல் உப்பு எடுத்திருக்கேன், மிளகாப்பொடி எடுத்திருக்கேன், அப்புறம் தேங்காய் எண்ணெய். அதுக்கடுத்து 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம், வரமிளகா இட்டு அடுத்த காய வச்சு நல்லா சூடாகணும். சூடாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் வந்து நான் வந்து காளான் வந்து சிக்கன் ரொம்பவே ஆகிற வரைக்கும் அடுத்து கொஞ்சம் ஹையில் வச்சு நான் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா போடுறேன். போட்டு நல்லா வதக்கணும். லைட்டாக கலர் மாறின உடனே நல்லா வதங்கின உடனே வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் அடுத்து நல்லா கையில் வச்சு நல்லா வதக்கினாக்கா அந்த சிக்கன் வந்து வெங்காயம் வேவி பொறுத்தளவு கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். நல்லா கொஞ்சம் முறிஞ்சு வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த கலரும் நல்லா கொடுக்கும். ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் வெங்காயம் வந்து அப்படி நைஸ் பக்குவத்துக்கு வந்திருக்கு. இன்னும் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் முக்கால்வாசி வதங்கினோடனே சோம்பு தூளை சேர்க்குறோம். சோம்பு வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த பிடிச்சி வச்ச தூளை வந்து சேர்க்குறோம். அதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை ஒரு இதில் மசாலாலையும் நல்லா வதக்கும் போது அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆக்கணும். நல்ல பொன்னிறமாக அந்த பாருங்கள், நல்லா முறிஞ்ச மாதிரி தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு சில்லி பவுடர், மிளகா பொடி, நம்ம காரத்தை அந்த மாதிரினா மிளகா வத்தல் வேறு போட்டிருக்கோம். இது வேறு மிளகா பொடி வேறு போடும்போது நல்லா கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் எண்ணெயில் வதங்கும் போது. ஸோ அதனால தான் நாங்கள் எப்போவுமே காரம் வந்து நிறையா சேர்ப்போம். இந்த சிக்கன் காரம் நல்லா சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும்போது. இப்போ அடுத்து வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சிக்கன் வந்து நல்ல ஸ்கின், நல்ல தோல் நிறையா இருக்குது. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா அந்த தோலில் இருக்க எண்ணெய் வந்து விடும்போது டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஈரலும் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதுவும் சேர்த்துருக்கு. கல்லுப்பு கூடவே கல்லுப்பும் போட்டுக்கிட்டேன். நான் எப்போவுமே நம்ம கல்லுப்பு போடும்போது தான் டேஸ்ட்டு, டேபிள் சால்ட்டை விட கல்லுப்பு போடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ சிக்கனோட அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சுட்டா நல்லா தண்ணி விட்டு வரும். உங்களுக்கே தெரியும் சிக்கனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. டேரெக்டாக இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தோன்னா பச்சை வாடை வரும். சிக்கன் சாப்பிடும்போதும் அந்த கவுச்சி ஸ்மெல் வரும். நல்லா இப்போ நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி, சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்க்கணும். அடுத்து தண்ணி வந்து வத்த பிடிச்சிக்கூடாது. அதனால் நிறையாவே போய் சேர்த்துக்கூடாது. மூடி போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனை வந்து வேக வைக்கிறோம். வேக வச்சு இடையில வந்து திறந்து பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கன் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வெந்திருக்கு. அப்போ நம்ம வேணுமா, இதாக தேவையா, உப்பு காரம் இதாக தேவையான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இது நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் ஓப்பன் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மூடி வைக்கிறோம். மூடி வச்சு இந்த மாதிரி தான் திறந்து கொஞ்சம் நேரம் மூடி அந்த மாதிரி வச்சோம் போது நல்லா சிக்கன் வந்து வேகும். கடைசியில் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓப்பன்லேயே விட்டு நல்லா வெந்து அப்படியே ஓப்பன்லேயே விடும்போது அப்படியே நல்லா தண்ணியெலாம் நல்லா வற்றி என்ன கலர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வச்சுட்டு நீங்கள் உப்பு பருப்பு சாம்பார், மோர் குழம்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃப்ரை வேறு பண்ணேன். தால் வேறு வச்சிருக்கேன். வீட்டில் ரசமும் இருக்குது. இன்றைக்கி சண்டேனால இத்தனையும் சமைச்சேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும், எங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்ச அது ஃபேவரட்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.